கல்பாக்கத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் மோடி. ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை விமான நிலையம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கல்பாக்கத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை விமான நிலையம் வர இருக்கிறார். பிரதமர் மோடியின் வருகையையொட்டி சென்னை முழுவதும் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கல்பாக்கத்திலிருந்து தற்போது பிரதமர் மோடி புறப்பட்டிருக்கிறார். ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை விமான நிலையம் வரவிருக்கிறார். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். கல்பாக்கத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புறப்பட்டிருக்கிறார். பாஜகவின் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புறப்பட்டிருக்கின்றார். கல்பாக்கத்தில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அங்கு சென்றிருந்தார். அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய நந்தனம் YMCA திடலில் பாஜகவினுடைய பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக வந்து கொண்டிருக்கிறார். கல்பாக்கத்திலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடையக்கூடிய அவர் அங்கிருந்து பை ரோடு, அதாவது சாலை மார்க்கமாக காரில் புறப்பட்டு அவர் நந்தனத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சாரம் பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தனத்தில் இருக்கக்கூடிய YMCA திடலில் ஆயிரக்கணக்கான பாஜக தொண்டர்கள் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியில் பிரதமரை வரவேற்றும் பாஜக தலைமையை வரவேற்றும் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. வழியெடுக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்று அந்த பதாகைகள், பலவிதமான அலங்கார தோரணங்கள் போன்றவையெல்லாம் சென்னை அண்ணா சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பிரச்சார பொதுக்கூட்டத்திலே பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை YMCA நந்தனம் மைதானத்திலே ஒரு உரையாற்ற இருக்கின்றார். அதிலே ஏன் வாக்களிக்க வேண்டும், கடந்த 10 ஆண்டுகளில் செய்த சாதனை என்ன உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து அவர் பேச இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அந்த உரையை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நந்தனத்தில் கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.